தமிழ் புத்தாண்டையும் கேரள புத்தாண்டு கொண்டாட்டமான விஷு பண்டிகையையும் ஒருங்கே கோவையில் ஒரு குடும்பத்தினர் கொண்டாடி வருகின்றனர். கோவையை சேர்ந்த சிவதாஸ் குடும்பத்தினர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் தமிழ் புத்தாண்டை வரவேற்றும் கேரள புத்தாண்டான விஷுவை வரவேற்றும் ஆண்டுதோறும் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். சாமி சிலைகளை பூக்களால் அலங்கரித்து தீபங்கள் ஏற்றி பழங்கள் படைத்து புத்தாடை அணிந்து சுற்றத்தாரோடு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். நம்மளுக்கு இந்த விழா ஒவ்வொரு விழாவும் வர்றதுனால தான் நம்ம ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க முடியுது. நம்ம வீடை க்ளீன் பண்ணி அதே மாதிரி அந்த கடவுளை நினச்சி அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும். இப்போ இந்த விழாவை எடுத்துட்டிங்கன்னா சரக்குன்றை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் ஒவ்வொரு கனிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது நம்மளை புத்துணர்ச்சியாக வச்சுருக்கிறது. அதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கும் போயிட்டு உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புத்தாண்டின் முக்கிய நிகழ்வாக கனி காண்பது கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி வீட்டில் உள்ள மூத்தவர்கள் இளையவர்களின் கண்களை மூடியவாறு அழைத்து வந்து கடவுள் முன்பு படைக்கப்பட்ட கனிகளை பார்க்க செய்கின்றனர். அப்புறம் நம்ம புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. நம்ம நிறைய கிராக்கர்ஸ் எல்லாம் வெடித்து புது ட்ரெஸ் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் விஷு அன்னைக்கு. அந்த என்ஜாய்மெண்ட் அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணிவிட்டு மத்தியானம் சத்யா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேரளா ஃபுட் சத்யான்னு சொல்லுவோம். அதை சாப்பிட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணுவோம். பாரம்பரியமாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகை தங்களது வாழ்க்கையை செழுமையாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் அமைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த புத்தாண்டை துவக்கியுள்ளனர்.